ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன்ஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்றா வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 1, பட்டை 1, அப்புறம் வந்து கிராம்பு, அன்னாசிப்பூ, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, தக்காளி ஒரு 3 நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா நான் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதுவுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 முட்டை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பத தேங்காய், ஒரு 7 முந்திரி எடுத்து அதை வந்து அரைக்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச கையோட இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா ஸ்பைசஸும், காஞ்ச மிளகா, சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ நல்லா பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வணக்கிட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக நான் எடுத்து வச்சுருக்கேன். கூடயே கருவேப்பிலை கொத்து, கருவேப்பிலை ரொம்ப முக்கியங்க, கருவேப்பிலை நல்லா வாசனை கொடுக்கும். ஸோ அதனால் கருவேப்பிலை நல்லா 2 கொத்து கூட சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி நல்லா அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ரன் மிக்சியில் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கோங்க. இதில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இதில் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், சாதாரணமாக நம்ம வீட்டில் போடுற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து இது வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கி வரட்டும், பச்சை வாசனைலாம் போகட்டும். கரம் மசாலா நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டுக்கோங்க, அதோட பச்சை வாசனைலாம் அந்த எண்ணெயில் நல்லா கலந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் இதுலேயும் நல்லா விட்டு வந்திருக்கு, பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதையும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இது கூட இப்போ நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போது நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்க போகிறேன். இதை மூடி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதி வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னா இப்போ தேங்காவும் இதுவும் அரைச்சி வச்சுருக்கேன்ல, முந்திரியும் தேங்காவும் அரைக்க சொல்லியிருந்தால அது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா மெய்யாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு லைட் ஒரே ஒரு பத்து தேங்காய் தான், முந்திரி ஒரு க்ரீமினஸ் கிடைக்கிறதுக்காக தான் அதை வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து முட்டை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதையும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த குழம்புலாம் வந்து முட்டையிலேருந்து நல்லா இறங்கி வரட்டும். இப்போ வந்து நான் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.